So next one is electrochemical cell. So electrochemical cell னா வந்து என்ன அர்த்தம்? ஸோ அது ஒரு டிவைஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, ஒரு கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. லைக் தட் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, கெமிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்றோம், ஒரு ரெண்டு எலக்ட்ரோடு வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் ஆனோட் அண்ட் கேத்தோட். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல வந்து டிப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுல வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது, ஸோ அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். லைக் தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், டூ டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து கேல்வானிக் செல், இன்னொன்னு வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ கேல்வானிக் செல்லை நம்ம அதர் நேம் எப்படி சொல்லலாம்னா வோல்டாயிக் செல்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து என்ன பண்ணுது, ஒரு கெமிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுல வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது, ஸ்பான்டேனியஸா நடக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் பிரின்சிபல் வந்து எங்க இருக்கும்னா பேட்டரியில வந்து இருக்குது. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் செல்ல வந்து என்ன ஆகும்னா, ஸோ நம்ம வந்து ஸ்பான்டேனியஸா அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா வந்து நம்ம எனர்ஜி வந்து சப்ளை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, கெமிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேல்வானிக் செல். ஸோ இந்த கேல்வானிக் செல்ல வந்து என்ன பண்றோம், ஒரு ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்றோம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வந்து போடுறோம். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வந்து போடும்போது, ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ப்ளூ. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அந்த ஆஃப்டர் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடந்தோடனே, ஸோ இங்க வந்து என்ன நடக்குது, அந்த சிங்க் ஸோ அந்த ஜிங்க் ராட் மேல வந்து என்ன ஆகுது, காப்பர் அயான் வந்து டெபாசிட் ஆயிடுது. ஸோ அப்போ அதோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ரெட் ப்ரௌனா வந்து மாறுது. ஸோ அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சிங்க் ஸ்ட்ரிப், அந்த மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து காப்பர் சல்ஃபேட்ல வந்து டிப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, இங்க இருக்கிற காப்பர் அயான்ஸ் வந்து சிங்க் ராட் மேல போய் டெபாசிட் ஆகுது. ஸோ அத வந்து தனியா அப்போ சிங்க் வந்து என்ன ஆகுது இந்த ரியாக்ஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ காப்பர் வந்து என்ன ஆகுது, ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அப்ப சிங்க் வந்து என்ன பண்ணுது, அதோட 2 எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிட்டு Zn2+ மாறுது. ஸோ அது வந்து ஆக்சிடேஷன் சொல்றோம். ஸோ இந்த சிங்க் விடுற அந்த 2 எலக்ட்ரானை காப்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ கெயின் பண்ணிக்கிட்டு காப்பர் CuOவா வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பர் இங்க சிங்க்கு வந்து 0வா இருக்கும். இங்க வந்து 2+ மாறுது. ஸோ நம்பர் இன்க்ரீஸ் ஆனா ஆக்சிடேஷன். இங்க வந்து காப்பர் 2+ல இருந்து காப்பர் 0வா ஆக்சிடேஷன் நம்பர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்பர் ரெடியூஸ் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், ரிடக்ஷன் சொல்றோம். ஸோ அப்ப அந்த ஜிங்க் லாஸ் பண்ற 2 எலக்ட்ரானை காப்பர் வந்து கெயின் பண்ணிட்டு CuOவா வந்து மாறுது. ஸோ அப்ப அந்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் சொல்றோம். ஸோ இந்த 2 ரியாக்ஷனுமே நம்ம என்ன பண்றோம், 2 ஹாஃப் ரியாக்ஷனா தனித்தனி ரியாக்ஷனா வந்து எழுதிக்கிறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், டேனியல் செல்னு சொல்றோம். ஸோ அது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் செல், ரிடக்ஷன் ஆஃப் செல். ஸோ அந்த மாதிரி தனித்தனி ஆஃப் செல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் செல்ல வந்து என்ன ஆகுது, ஸோ ஒரு சிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து என்ன பண்றோம், சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல வந்து உள்ள வந்து போடுறோம். ஸோ அந்த மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் செல்ல வந்து என்ன பண்றோம், ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்லயும், காப்பர் மெட்டல் ராட காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லயும் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு ஆஃப் செல், இது ஒரு ஆஃப் செல்லா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 ஆஃப் செல்லையும் வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் 2 ஆஃப் செல்லையும் எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்றது வந்து என்னன்னா ஒயர். ஸோ ஒயர்ல வந்து ஸ்விட்சும் நம்ம வந்து வோல்ட் மீட்டரும் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், இந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது வந்து இன்வெர்டட் யூடியூப் வச்சு கனெக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா 2 மெட்டல் ஸ்ட்ரிப்பையும் வோல்ட் மீட்டர் வந்து கனெக்ட் பண்றது. ஸோ அண்ட் தென் 2 எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனையும் நம்ம ஒரு இன்வெர்டட் யூடியூப் வச்சு கனெக்ட் பண்றோம். ஸோ அந்த யூடியூப் உள்ள வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், சோடியம் சல்ஃபேட் இல்லைன்னா KCl பொட்டாசியம் குளோரைட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இனர்ட் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் அந்த அயான்ஸ் வந்து இதுல இருக்க அயான்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்க அயான்ஸ் வந்து இது கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏக்கோ ஸ்டேட்ல வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் டேக்கிங் அகர் அகர். ஸோ அகர் அகர்னு ஒரு ஜெல்ல வந்து ஸோ இந்த சால்ட் பிரிட்ஜ்ல வந்து எடுத்துக்கிறோம் நம்ம.
ஸோ நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் வந்து க்ளோஸ் பண்றோம். சுவிட்ச் க்ளோசஸ்னா இங்க சுவிட்ச் வந்து ஆன் பண்றோம். ஸோ ஆன் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் வந்து இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க காப்பர் இங்க இருக்குது இல்லையா சின்க். சின்க்ல இருக்கிற மெட்டல் அந்த அந்த மெட்டல் வந்து என்ன ஆகுது டிசால்வ் ஆயிட்டே இருக்குது. இங்க இருக்கிற சின்க் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அப்ப இது வந்து நம்ம ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்க இருக்கிற ஜிங்க் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து அதுகிட்ட இருந்து ஒரு 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிடுது. ஸோ அப்ப Zn2+ மாறுமா? Zn2+ மாறினோனே இது வந்து சொல்யூஷன் கிட்ட போயிடுது. சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ள போயிடுது. ஸோ அண்ட் தென் அது ரிலீஸ் பண்ண 2 எலக்ட்ரான் வந்து எங்க மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காப்பர் கிட்ட மூவ் ஆகுது. இங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல காப்பர் வந்து Cu2+ இருக்குது. ஸோ அப்ப இங்க இருக்கிற காப்பர் 2+ வந்து என்ன ஆகுது, இந்த 2 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிக்கிட்டு Cu மாறுது. ஸோ அத காப்பரா மாறி இந்த மெட்டல் மேல போய் டெபாசிட் ஆயிடுது. ஓகே. ஸோ அப்ப இது வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஆனோட் சைட், இது வந்து கேத்தோட் சைட். ஸோ ஆனோட் சைடு எப்பவுமே ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். கேத்தோட் சைடு வந்து எப்பவுமே ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதான் இந்த ஈக்குவேஷன்ல சொல்லியிருப்பாங்க. தி எலக்ட்ரோட் அட் விச் ஆக்சிடேஷன் அக்கர் அட் த ஆனோட் சைட். ஸோ ஆக்சிடேஷன் வந்து இந்த சைடு நடக்குது. ரிடக்ஷன் வந்து இந்த சைடு வந்து நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, சின்க் மெட்டலா இருந்தது. சின்க் ஒரு 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு Cu2+ மாறுது. ஸோ Cu2+ மாறி இந்த சொல்யூஷனுக்குள்ள போயிடுது. ஸோ அண்ட் தென் கேத்தோடிக் ரிடக்ஷன். ஸோ இந்த சைடு இந்த சைடு ஹாஃப் செல்ல வந்து என்ன நடக்குது, அந்த சின்க் ரிலீஸ் பண்ண 2 எலக்ட்ரானை Cu2+ இங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருக்கிற காப்பர் 2+ அயான் அந்த 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு Cu அதாவது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா மாறி இந்த மெட்டல்ல போய் டெபாசிட் ஆயிடுது. இந்த ராட்ல போய் டெபாசிட் ஆயிடுது. ஸோ அது வந்து கேத்தியாடிக் ரிடக்ஷன்ல வந்து நடக்குது. ஸோ Cu2+ ஏக்வஸ் சொல்யூஷன்ல இருந்தது. ஸோ ஜிங்க் ரிலீஸ் பண்ண 2 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிட்டு Cu மாறிடுது. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது, ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சால்ட் பிரிட்ஜ். ஸோ சால்ட் பிரிட்ஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, ஸோ அதுல இருக்கிற அயான்ஸ் வந்து இந்த இந்த அயான்ஸ் கூட ஹாஃப் செல்ல இருக்கிற அயான்ஸ் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகல. பட் வந்து என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டின்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இங்க Zn 2+ ஓட அமௌண்ட் வந்து இந்த இந்த சைடு ஆஃப் செல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க வந்து என்ன ஆகும், Cu ஓட அமௌண்ட் வந்து இங்க நியூட்ராலிட்டி இங்க வந்து Cu 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இந்த சைடு இருக்கிறதுல. ஸோ அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு ஒரு பேலன்ஸ்டா இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும், இங்க இருக்கிற அயான்ஸ் இருக்கு இல்லையா, சோடியம் சல்ஃபேட்டா இது வந்து பிரியும். ஸோ அப்ப இங்க பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்க இருக்கிற சல்ஃபேட் அயான் வந்து என்ன பண்ணுது, இந்த சொல்யூஷனுக்குள்ளார வந்து மூவ் ஆகுது. சோ அப்ப இது ஆல்ரெடி பாசிட்டிவ்ல இருக்குது, உள்ள வர சல்ஃபேட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். சோ அப்ப இந்த சைடு ஆஃப் செல் வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுது. சோ இப்ப இங்க இருக்கிற Na+ அயான் வந்து என்ன பண்ணுது, இங்க வந்து சொல்யூஷனுக்குள்ள போயிடுது. சோ அப்ப சொல்யூஷனுக்குள்ள போகும்போது இங்க இருக்கிற காப்பர் கூட சேர்ந்து சோ அது வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பேலன்ஸ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு நியூட்ராலிட்டி, ஒரு எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டிய வந்து மெயின்டெயின் பண்றது தான் வந்து சால்ட் பிரிட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சம்ப்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கும்போது, ஸோ எது வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த ஜிங்க் இங்க இருக்கிறது இல்லையா, ஜிங்க் ராடு வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி ஜிங்க் 2+ மாறி சொல்யூஷனுக்குள்ளார போகும். அந்த மாதிரி இங்க இருக்கிற அந்த சொல்யூஷன்ல இருக்கிற காப்பர் அயான்ஸ் வந்து என்ன பண்ணும், ஸோ இந்த ராட்ல வந்து டெபாசிட் ஆயிட வரைக்கும் இந்த ரியாக்ஷன் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.